பிரதீப் பார்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எங்களுக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது டீடாக்சிஃபைங் ட்ரிங்க் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சமூக வலைத்தளத்தை நம்ம திருப்பணும் அப்படின்னா ஏகப்பட்ட கிட்னி டீடாக்ஸ் ட்ரிங்க் இருக்கும், ஏகப்பட்ட ட்ரிங்க் இருக்கும். அப்ப இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. ஹெர்பல் பேஸ்ட் நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அது செய்யாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஹர்ப்ஸ் அப்படின்னாலே மருந்து, மூலிகைகளும் மருந்து. அதை நம்ம அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது ஒவ்வொரு ஹர்ப்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வாண்டட் எஃபெக்ட்ஸ், இன்டெண்டட் எஃபெக்ட்ஸும் இருக்கும், அன்இன்டெண்டட் எஃபெக்ட்ஸ் அப்படிம்பாங்க. தேவையில்லாத சில பல விஷயங்களும் இருக்கும். அப்ப நம்ம ரெகுலரா தெரியாம எடுக்கும்போது அதனால சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது நமக்கு வரதான் செய்யும். சரி, கிட்னி எதுக்கு நம்ம டீடாக்சிஃபை பண்ணிக்கணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. எனக்கு டாக்டர் கிட்ட போனோம், கிட்னி லைட்டா பாதிப்படைகிற மாதிரி பழுதடைகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால டீடாக்சிஃபை பண்ணிக்கணும். எங்க அப்பாக்கு ரீனல் ப்ராப்ளம் இருந்துச்சு, எங்க பெரியப்பாக்கு ரீனல் ப்ராப்ளம் இருந்துச்சு, எங்க குடும்பத்துல ரீனல் பெத்தாலஜி இருக்கு, குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, சிறுநீரக செயலிழப்பு இருக்கு, ரீனல் ஃபெயிலியர் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ வந்து கிட்னில கல்லு வந்துருதுங்க, அதனால நான் டீடாக்சிஃபை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் சொல்றாங்க, நெஃப்ரைட்டிஸ் சிண்ட்ரோம் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க, அதனால நான் கிட்னியை டீடாக்சிஃபை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்க டாக்டரை பார்க்கும்போது டாக்டரே அதுக்கான மருந்துகளை கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இல்லைங்க, நாங்க சும்மா வந்து எங்களுக்கு அப்பப்ப கிட்னி கல்லு வருது, நாங்க சரி பண்ணிடுறோம், திருப்பி வருது அப்படின்னா அதுக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அப்பப்ப கல்லு வருதா ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறீங்களான்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிக்கணும். அதே மாதிரி யூரின் வரும்போது அடக்கி வைக்க கூடாது. புரியுதுங்களா? யூரினே கழிவு தானே. அப்ப நம்ம அடக்கி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா படிமங்கள் அப்படின்றது படிய ஆரம்பிக்கும். அந்த படிமங்கள், கழிவு, உப்பு எல்லாம் கலந்து அதுக்கப்புறம் கல்லா உற்பத்தி ஆகும். அப்ப ரொம்ப சிம்பிள், யூரின் வரும்போது அடக்கி வைக்காதீங்க. இது ரெண்டும் ஃபாலோ பண்ணுங்க. இருந்தாலும் இல்லைங்க, நாங்க கிட்னியை டீடாக்சிஃபை பண்ணிக்கணும், உடம்பு ஃபுல்லும் நான் டீடாக்சிஃபை பண்ணிக்கிறோம், அதனால கிட்னியும் டீடாக்சிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. இவ்வளவு பெரிய கேரட்டா, இவ்வளவு பெரிய கேரட்டா, ஒரு நார்மல் சைஸ் கேரட். வெள்ளரிக்காய் அரை வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம். ஒரு கேரட், அரை வெள்ளரிக்காய், அரை எலுமிச்சம்பழம். இதை கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டுருங்க. மிக்சியில போட்டுட்டு இது கூட வந்து பாருங்க நல்ல ஒரு 4 ஐஸ் கியூப்ஸ் போடுங்க. ஐஸ் கியூப்ஸ் போட்டு நம்ம வந்து இதை டீடாக்சிஃபை ட்ரிங்க் அப்படின்னும் போது அது ரெஜுவினேட்டிங் ட்ரிங்காவும் இருக்கணும், ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காவும் இருக்கணும். அதே மாதிரி என் உடம்பு ஆரோக்கியத்துக்காக என் மனசு ஆரோக்கியத்தை நான் வந்து மாத்திக்கூடாது. நிறைய பேர் உடம்ப ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னு பிடிக்காத விஷயத்த வேற வழியே இல்லாம அந்த ஓட்ஸ் வந்து கூழு மாதிரி பண்ணியிருப்பாங்க, அது களி மாதிரி பண்ணி அது சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு ஆரோக்கியத்தை கெடுத்துப்பாங்க. மனசு ஆரோக்கியத்தை கெடுக்காம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பராமரிக்கிறது அப்படின்றது இந்த மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இத போட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா அடிச்சுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டிட்டு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு இது ஒரு கிளாஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு கிளாஸ் நீங்க காலையில குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்க கிட்னி ஆட்டோமேட்டிக்கா டீடாக்ஸ் ஆகும். எவ்வளவு நாள்ல டீடாக்ஸ் ஆகும்? 11 நாள் நம்ம தொடர்ந்து எடுத்தாலே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்னி டீடாக்ஸ் ஆயிடும். கிட்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அதனோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம திருப்பி அதை ஸ்பாயில் பண்ணாம இருந்தா சரி. புரியுதுங்களா? உண்மையா சொல்லணும் அப்படின்னா உடம்புல இருக்க எந்த உறுப்பையும் நீங்க டீடாக்சிஃபை பண்ணணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது. உடம்புல இருக்க ஒரு உறுப்பும் தன்னை தானே சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வெஜிடபிள் ஜூஸ் வந்து பெஸ்ட் டீடாக்சிஃபைங் ஏஜென்ட் டு கிட்னியா இருக்கும். செஞ்சுதான் பாருங்க. 11 டேஸ் செய்யும் போதே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு, உடம்புல எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்பதான் உங்களை பார்த்து மத்தவங்களும் செய்வாங்க, அவங்களுக்கும் நல்லது செஞ்ச நல்லது உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.